இன்றைக்கு பீஸா சாஸ் தான் செய்து காட்ட போகிறேன். அது நிறைய பேருக்கு செய்ய தெரியும்னு நினைக்கிறேன். செய்ய தெரியாதவங்களுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். வாங்க அதை எப்படி செய்யறன்றதை பார்ப்போம். பீஸா சாஸ் செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு சட்டியில் தண்ணி எடுத்துட்டு அதை அடுப்பில் நல்லா கொதிக்க வைங்க. அது கொதிச்சு கொண்டிருக்கும் போது இங்கால 4 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். நான் 4 தக்காளி பழத்துக்கும் இந்த பின்பக்கமாக அந்த தரை மாதிரி ஒரு அடையாளம் போடணும். ஏன்னா அது உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முன்னுக்கு இருக்கிற அந்த முளையையும் வெட்டி எடுப்போம். அதை அந்த கத்தியால் தோண்டி எடுத்துடணும். அதே மாதிரி 4 தக்காளி பழத்துக்கும் எல்லாத்தையும் எடுத்து விடுவோம். அதை கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டுட்டு பாதி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அந்த பாதி வெங்காயத்தையும் நீங்கள் சும்மா அதை அவிஞ்சி அரைக்கிறதால எப்படி வெட்டி போட்டாலும் சரி, நான் இதை வெட்டி போட்டு இதையும் அந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட 8லிருந்து 10 செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறேன். அந்த செத்தல் மிளகாயையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா அவிச்செடுப்போம். அது நல்லா அவிஞ்ச பிறகு அதை எடுத்து அங்கால ஓரமாக வச்சு விடுவோம். அது ஆறட்டும். அது ஆறுன பிறகு தான் நல்லா அரைக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தா அது ஃபுல்லாக ஆறிட்டுது. இப்போ அந்த தக்காளி பழத்தின் தோலை எடுத்து விடுவோம். தக்காளி பழத்தின் தோலை எடுத்துட்டு மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். செத்தல் மிளகாய்க்கு நீங்கள் வேணுமெண்டா உங்களுக்கு உரைப்பு கணக்கு வேணும் அப்படின்டா அதுகளோட விதையோடையே நீங்கள் போட்டு அரைக்கலாம். இல்லாட்டி அதுக்கு இருக்கிற விதியை எடுத்துக்கொள்ளணும். நான் அந்த விதியை எடுத்துகிட்டு தான் அரைக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரும். நல்ல பியூரியாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த நொறுன்னு இருக்கிற மாதிரி தான் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் காணும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஒரு 5 பல்லு உள்ளி எடுத்துருக்கிறேன். அதை குட்டி குட்டியாக வெட்டிட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். அது கணக்கையில் கொஞ்சம் நல்லா திக்காக வரும் வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு பிறகு தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு உரைப்பு புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு உரைப்பு வேணுமெண்டா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். எனக்கு உரைப்பு சரியாக இருக்குது. கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் நல்லா இருக்குமெண்டு இருந்ததால் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கிறேன். அவ்வளவுதான், பீஸா சாஸ் தயாராகிட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.